மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். இன்று ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி பார்க்க போகின்றோம். உங்களுக்கு தெரியும், ஒரு கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். பல இடங்களிலே பல சந்தர்ப்பங்களிலே இன்றைய நவீன வேகமான உலகத்திலே ஃபாஸ்ட் வேர்ல்டிலே பல திருமணத்திற்கு வெளியேயான உறவுகள் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் அல்லது தன்னுடைய ரெகுலர் பார்ட்னர், தன்னுடைய ஒழுங்காக தன்னுடன் தொடர்ச்சியாக பாலியல் உறவை வைத்துக் கொள்ளுகிற நண்பருடனோ நண்பி அல்லாமல் வேற ஒருவருடன் இந்த பாலியல் ரீதியான தொடர்பு ஏற்படுகின்ற போது அது சரியா பிழையா என்று சொல்லி நான் தீர்மானிக்க முடியாது. ஆனால் இந்த திருமண பந்தத்தில் இணைந்த ஆணோ பெண்ணோ திருமணத்துக்கு வெளியேயான பாலியல் உறவை வைத்துக் கொள்ளுகின்ற போது பலதரப்பட்ட சமுதாய பிரச்சனைகளும் ஏற்படுவதை எங்களாலே காணக்கூடியதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் வைத்தியசாலையில் இருக்கின்ற போது நாங்கள் பார்க்கின்ற விடயமாக இருக்கிறது. எனவே ஒரு கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், இவற்றை எவ்வாறு தவிர்த்துக் கொள்வது என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகின்றோம். எனவே இந்த நிகழ்ச்சியை யூடியூப்ல பார்ப்பவர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக்டும் இன்ஸ்டாகிராமிலும் ஃபாலோ பண்ணுங்கள். அதே நேரத்தில் இந்த நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் அறிமுகப்படுத்துங்கள். நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் நண்பர்கள் இமோ ஊடாக, வாட்ஸ்அப்பின் ஊடாக 009477356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் என்பர்கள் 0777356245 மூலமாக தொடர்பு கொள்ள முடியும். எனவே இந்த திருமணத்துக்கு வெளியேயான உறவுகளை பற்றி பல இடங்களிலே பல கொலைகள், தற்கொலைகள் சொல்லிக்கொண்டே போகலாம். எனவே முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஒரு ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், உங்களுடைய பெண் துணையோ ஆண் துணையோ பாலியல் ரீதியாக முதலிலே நீங்கள் திருப்திப்படுத்த வேண்டும். ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, அவர் கட்டாயமாக உச்சக்கட்டத்தை அடைய வேண்டும். திருமணம் முடித்த பிற்பாடு, திருமணம் முடித்த ஒரு 4-5 வருடத்துக்கு பிற்பாடு ஒரு கிழமையிலே குறைந்தது 3-4 தரமாவது பாலியல் உறவை வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல் வெளிநாட்டில் இருப்பவர்கள், வெளியிடங்களில் இருப்பவர்கள் ஒரு கிழமையில ஒருக்கா வந்தா பரவாயில்ல. அந்த வெளிநாடு இருப்பவர்கள் குறைந்தது 1 வருடத்துக்கு ஒரு தரமாவது 2 வருடத்துக்கு ஒரு தடவை வந்து வீட்டிலே தன் மனைவியுடன் 2-3 மாசங்கள் இருந்து போட்டு போவது மிகவும் நல்லதாக இருக்கும். எனவே இதை கவனித்துக் கொள்ளுங்கள். முக்கியமாக நீங்கள் எந்த பெரிய வேலை செய்யலாம், சில பேர் நோயாளிகளாக இருக்கலாம், அது பெரிய கவலையாக இருக்கும். சில நேரங்களில் கணவர் பேரலைஸ்டாக இருக்கிறார், கணவனாலே ஒன்றுமே செய்ய முடியாது, மனைவி கற்பன் தரித்த இடத்தை கூட நான் கண்டிருக்கின்றேன். எனவே முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், அந்த நேரத்தில் அந்த இடத்திலே நான் கூட அந்த இடத்திலே போய் அந்த குடும்பத்தை காப்பாற்றிருக்கேன். எப்படி என்றால், கணவராலே ஏலும் அவருடைய குடும்பத்தார் வந்து கேட்பார், எவ்வாறு இந்த பெண் கற்பமாக முடியுமா? நான் சொல்வேன், அது முடியும் என்று சொல்லி ஒரு பொய் சொல்லி கூட அந்த குடும்ப வலையமைப்பை நான் காப்பாற்றி இருக்கிறேன். எனவே முக்கியமாக கவனித்துக் கொள்ளுங்கள். எந்த பிரச்சனைக்கும் மருந்துகள் இருக்கிறது. இரெக்டல் டிஸ்பங்க்ஷனாக இருக்கலாம், ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மை, விந்து முந்துதல் தன்மை, எல்லாவற்றுக்கும் சிகிச்சை இருக்கிறது. அதே நேரத்தில் பெண்களுக்கும் ஃபீமேல் செக்ஷுவல் டிஸ்பங்க்ஷன் என்று சொல்லப்படுகிற பெண்களுக்குரிய பிரச்சனை இருக்கு. அவற்றை கூட நீங்கள் என்ன செய்யலாம், ஒருவரிடம் போய், ஒரு வைத்தியரிடம் போய், உங்களுடைய குடும்ப வைத்தியர், ஃபேமிலி பிசிஷியன்ஸ் இருப்பார்கள், அவரிடம் போய் இதற்குரிய சிகிச்சையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். முதலிலே அதை கவனித்துக் கொள்ளும். வீட்டை இருப்பவரை நீங்கள் திருப்திப்படுத்துகிறீர்களா? மிக மிக முக்கியமான இது, மிக முக்கியமான. திருப்திப்படுத்தாவிட்டால் வீட்டை இருக்கின்ற நபர் வீட்டை சாப்பாடு சரியில்லாவிட்டால் அவர் ஹோட்டல் சாப்பாட்டுக்கு போகத்தான் வலிக்கிறார். முக்கியமாக கவனித்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் திருமணம் முடிப்பதற்கு முதல் ஆண் கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் எங்களிடம் நீங்கள் ஆலோசனை பெற்றால், அல்லது உங்களுடைய குடும்ப வைத்தியரிடம் நீங்கள் ஆலோசனை பெற்றால் அதற்குரிய சிகிச்சை நீங்கள் பெறக்கூடியதாக இருக்கும். எனவே பிரச்சனையுடன் திருமண பந்தத்திலே இணைய வேண்டாம். இணைந்தால் அது பெரிய இருவருக்குமே ஒரு திருமண பந்தமானது ஒரு ஏமாற்றத்தை அளிக்கக்கூடிய ஒன்றாக மாறிவிடுகிறது. எனவே தயவு செய்து
பிரச்சனைகளுடன் திருமண பந்தத்தில் பாலியல் ரீதியாக பிரச்சனைகளுடன் திருமண பந்தத்தில் இணைய வேண்டாம். எல்லாவற்றுக்கும் சிகிச்சை எடுத்துக்கொண்டு நீங்கள் திருமண பந்தத்தில் இணையுங்கள். மிக முக்கியமாக அதே நேரத்தில் வெளியிலே இருக்கிற நண்பர்கள், வெளியூரில் இருக்கிற நண்பர்கள், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் இலங்கைக்கு வந்து நீங்கள் வந்து அதற்கு பிறகு மருந்துகளை உட்கொண்டு அதற்கு பிறகு உங்களுடைய மனைவியை நீங்கள் சரிப்படுத்தலாம், திருப்திப்படுத்தலாம் நினைக்க வேண்டாம். ஏனெனில் இந்த மருந்துகளை மேஜிக்காக வேலை செய்ய முடியாது, அதுக்கு கொஞ்சம் காலம் தேவை. எனவே நீங்கள் வருவதற்கு 2-3 மாதத்தில் இருந்தே இந்த மருந்துகளை குடித்து வீட்டை வருகின்ற போது உங்களுக்காக ஆவலுடன் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களுடன் செக்ஸ் வைத்துக் கொள்வதற்காக, பாலியல் உறவை 2 வருடங்களாக இல்லாமல் வைத்துக் கொள்வதற்காக உங்களுடைய மனைவி ஏக்கத்துடன் காத்திருக்கிறார். எனவே அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய இவ்வாறு 2-3 மாதத்துக்கு முதல் இருந்து நீங்கள் மருந்துகளை குடிப்பீர்களாக இருந்தால் உங்களுடைய மனைவியை நீங்கள் திருப்திப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இதை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். எனவே முதலாவது இந்த பிரச்சனைக்கு போகாமல் இருப்பதற்கு வீட்டில் இருப்பவரை நீங்கள் திருப்திப்படுத்த வேண்டும். 2வதாக இதை நான் பெண்களுக்கு கொடுக்கிறேன். தேவையற்ற உங்களுடைய தொலைபேசி இலக்கங்களை தேவையற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டாம். இப்போது தொலைபேசி மூலமாகத்தான் பல தொடர்புகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. கூடுதலாக கம்யூனிகேஷன், இந்த CD கடைகள், வீடியோ கடைகள், இது காவல்துறை கூட இதை சொல்லிக் கொண்டிருக்கின்ற தேவையற்ற ஒருவருக்கு. அதே நேரத்தில் இந்த முச்சக்கர வண்டியை நீங்கள் வாடகைக்கு எடுத்து போகிற அந்த இடங்கள், தேவையற்ற ஒரு இடத்திற்கும் நீங்கள் உங்களுடைய தொலைபேசி நம்பர்களை கொடுக்க வேண்டாம். தேவையற்ற ஒரு நபர்களுக்கு கூட கொடுக்க வேண்டாம். இது மிக 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 முக்கியமானது. இல்லாவிட்டால் உங்களுக்கு தேவையற்ற அழைப்புதல் வந்து அதன் மூலமாக உங்களுக்கு என்ன நடைபெறும்? அதன் மூலமாக உங்களுக்கு தொடர்புகள் ஏற்பட்டு அந்த தொடர்பு கடைசியிலே போய் பாலியல் உறவிலே முடியும். ஏனெனில் உங்களுடைய கணவர் வீட்டிலே இல்லை, அவர் வெளிநாட்டிலே இருக்கிறார். எனவே தேவையற்ற நபர்களுக்கு இந்த தொலைபேசியை கொடுக்க வேண்டாம். அது பெண்களுக்கும் சரி, ஆண்களுக்கும் சரி. 3வதாக கவனித்துக் கொள்ள வேண்டும், எந்த ஆண்களும் சிரித்து பேச வேண்டாம். இது மிக முக்கியம். சில பேர் என்னுடன் சண்டைக்கு வரலாம். நான் சொல்வது ஏனென்றால், சிரித்து பேசுவீர்களாக இருந்தால் அந்த ஆண் என்ன நினைப்பார் என்றால், இந்த பெண் எனக்கு சில நேரத்தில் செட் பண்ணப்படுவாரா என்று. இது ஆண்கள் என்னிடம் கூட வந்து கேட்டிருக்கின்ற ஒரு கேள்வியாக இருக்கிறது. இந்த சிரித்து பேசுவது என்பது உங்களுக்கு விளங்குகிறதோ தெரியாது. தேவையில்லாமல் நீங்க போய் இப்போது உதாரணமாக ஒரு கம்யூனிகேஷன் அல்லது ஒரு CDவிக்கு திருப்பி போனீர்கள் என்றால் என்ன நடைபெறும்? அவருக்கு அந்த கடையில் இருப்பதற்கு ஒரு தவறான புரிந்துணர்வை நீங்கள் கொடுக்கிறீர்கள், தவறான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்கிறீர்கள். அதன் மூலமாக தேவையற்ற உறவுகள் ஏற்படும். எனவே தேவையற்ற விதத்திலே எந்த ஒரு ஆணுடன் சிரித்து பேசக்கூடிய நீங்க நினைக்கலாம் அடிமை சமூகம் என்று சொல்லவே இல்லை. உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வது எவ்வாறு என்பதை பற்றி தான் நாங்கள் சொல்லுவோம். இது காவல்துறை கூட இதை பற்றிய அறிவுறுத்தல்களை கொடுக்கிறது. அதுவும் இதில் ஒரு அறிவுறுத்தல்களாக இருக்கிறது. எனவே தேவையற்றவர்களுக்கு நீங்கள் சிரித்து பேசி அல்லது அவருக்கு ஒரு ஹோப்பை, ஒரு நம்பிக்கையை கொடுக்க வேணும். 4வதாக நீங்க வீட்டிலே தனியாக இருக்கின்ற போது எந்த ஒரு ஆணையோ பெண்ணையோ நீங்கள் வீட்டுக்கு வரவழைக்க வேண்டாம். மிகவும் முக்கியம். வீட்டில் பால் போடுவராக இருக்கலாம், போஸ்ட்மேனாக இருக்கலாம், அல்லது வீடை சுத்தப்படுத்துவராக இருக்கலாம். எவரையும் தேவையற்ற விதத்திலே நீங்கள் அவரை என்ன செய்ய வேண்டாம்? அவரை நீங்கள் கூப்பிட்டு தேவையற்ற விதத்தில் அவருக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்க வேண்டாம். இதையெல்லாம் உங்களை இந்த பிரச்சனையிலிருந்து பாதுகாப்பதற்காக நான் சொல்லுகிற நடவடிக்கைகள். சில இடங்களிலே சில நிகழ்ச்சிகளுக்கு போய் கூட அந்த நிகழ்ச்சியை நடத்துபவருடன் உறவினை வைத்துக் கொண்டு அதன் பிற்பாடு பெரிய பிளாஸ்ட் எல்லாம் வந்திருக்கிறது எங்களுடைய நாட்டிலே. எனவே தான் தேவையற்ற நபர்களை உங்களுடைய வீடுகளுக்கு அழைத்து செல்வதை குறைத்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்திலே உங்களுக்கு தெரியாத ஒரு நபர், உங்களோட உறவினர் இல்லாத ஒருவர் அல்லது உங்கள் எதிர்ப்பாளானால் அல்லது ஒரு பாலாகவும் இருக்கலாம், தேவையற்ற அன்பளிப்புகளை தருகின்ற போது அவற்றை வாங்க வேண்டாம். இது நாங்கள் எங்களுடைய பாடசாலை பிள்ளைகளுக்கு சொல்லுகின்ற ஒரு நடவடிக்கையாக இருக்கின்றது. எனவே தேவையற்ற அன்பளிப்புகளை நீங்கள் குறைத்துக் கொள்ளுங்கள். இவற்றில இருந்து நீங்கள் திருமணத்துக்கு வெளியேயான பாலியல் உறவுகளை நீங்கள் குறைத்துக் கொள்ள முடியும். உங்களை தெரியாத ஒருவர், உங்களுடைய அறிமுகம் இல்லாத ஒருவர் அல்லது அறிமுகமான ஒருவர், ஆனால் 2-3 நாட்களுக்கு முதல் தான் அவர் உங்களுக்கு அறிமுகமானார், அவர் கொண்டு ஒரு அன்பளிப்பையோ ஒரு பரிசையோ உங்களுக்கு பிரசன்டையோ உங்களுக்கு தாரார் என்றால் அவர் தலைக்குள்ளே ஏதோ ஒரு ஐடியாவை வைத்துக் கொண்டுதான் அந்த பிரசன்டை, அந்த அன்பளிப்பை உங்களுக்கு அவர் தருகிறார்.
எனவே இதன் மூலமாக அந்த இடத்திலே நீங்கள் ஒரு பெரிய ஒரு ஹோப்பை அவர்கள் கொடுக்கிறீர்கள். பிறகு இந்த அன்பளிப்புகள் எல்லாம் கடைசியிலே செக்ஸிலே போய் பாலியல் உறவிலே போய் முடிவடையும். எனவே இதனை நிகழ்ச்சியை நான் அடுத்த முறை பார்த்துக் கொள்ளலாம். எனவே இவ்வளவு காலம் நீங்கள் தருகின்ற அனைத்து ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.